எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, பாலக் பன்னீர் தான் செஞ்சு காட்ட போகிறேன். பாலக்குனா பசலிக்கீரை தாங்க. அது கூட பன்னீர் போட்டு நான் செஞ்சு காட்ட போகிறேன். சுலபமான முறையில் தான் இந்த ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். பாலக்கீரையை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பன்னீர் வந்து ஃபுல் ஹை ப்ரோட்டீன். சரிங்களா? அந்த ரெண்டையும் போட்டு தான் சுலபமான முறையில் உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காட்டுறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். பாலக்கீரை ஒரு கட்டு, பன்னீர் துண்டுகள் 200 கிராம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், பூண்டு பல் 4, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன் தண்ணியில், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீம் வச்சுருக்கேன், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு, தேவையான அளவு ஆயில், ஒரு 1/4 எலுமிச்சம்பழம். தண்ணியை ஃபஸ்ட்டு இந்த குண்டானில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த கீரையை போடணும். சரியா? போட்டு நல்ல ஒரு முக்கிடுங்க. வேக விடக்கூடாது. இந்த வெந்நீரில் போட்டு 1 மினிட்டில் நம்ம எடுத்துடணும் கீரையை. அந்த கலர் மாறாமல் இருக்கும். அப்போ தான் சும்மா ஒரு 1 மினிட் இருந்தால் போதுங்க. 1 மினிட்டில் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது எப்படி செய்யணும்னு காட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் வெந்நீரிலேருந்து எடுத்தேன் இல்லையா, அந்த கீரையை வந்து நான் ஆற வச்சுருக்கேன். அது ஆறுற கேப்பில் அடுத்த ஸ்டெப் போயிடலாம். நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நெய்யில் போடணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயிலே ஃப்ரை பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 200 கிராம் பன்னீரை இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். தீயை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வச்சுட்டு சும்மா ஸ்லோவாக அப்படி ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் நேரத்தில் ஒரு வெண்ணிறமாக கலர் மாறும். அந்த டைமில் நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரமே அதை ஃப்ரை பண்ணக்கூடாது. பன்னீரை ரப்பர் மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். சும்மா லைட்டாக வெண்ணிறமாக அது மாறும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் பன்னீரை. அவ்வளோதாங்க. இந்த கீரை ஆறிடுச்சு. இப்போ அந்த கீரையை நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகாயும், இந்த 5 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதை அதில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ தண்ணிலாம் எதுவும் ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கீரையில் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியே போதும். நான் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ பன்னீர் இதில் ஃப்ரை பண்ணலை, அந்த கடாயில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். நான் எடுத்து வச்சுருக்க ஆயிலில் 3 ஸ்பூன் விட்டுட்டேன். 3 ஸ்பூன் ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு போடுறேன். அப்புறமா ஜீரகம், இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா பொடிசாக, அது. இதில் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறேன். அந்த வெங்காயத்துக்கு வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு, அவ்வளோதான். இப்போ நான் தக்காளி போடுறேன். தக்காளி மேலேயே லைட்டாக உப்பு போட்டுருவேன். சீக்கிரம் வதங்கும் நம்மளுக்கு. இந்த பன்னீர் பாலக்கீரையில் தான் பண்ணணும்னு இல்லைங்க. நீங்கள் வந்து எந்த கீரை கிடைச்சாலும் பண்ணுங்கள். சிறுகீரையில் பண்ணலாம், அரைக்கீரையிலையும் பண்ணலாம். நம்மளுக்கு அந்த டைமில் என்ன கீரை கிடைக்குதோ அதில் செஞ்சுக்கலாம். நல்ல தக்காளி நல்லா வதங்கட்டும்.
ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம், நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கும். நல்ல தக்காளி வதங்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பன்னீரெல்லாம் வதக்கிட்டோம், கீரையை ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணோன்னா அதுக்கு அடுத்த மாதிரி டேஸ்ட் வந்துடும். ஸோ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். வதங்கிடுச்சுங்க நல்லா. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்க கீரையை அதில் போடுறேன். அதாவது ஒரு கட்டு கீரை, 3 பச்சை மிளகாய், 5 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எப்படி கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் விட்டுருந்தா கூட அந்த கலர் மாறிடும், அந்த கீரையோட கலர். மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். இது லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் இது கொதி வரட்டும், கொஞ்சம் வேகிறதுக்கு. அவ்வளோதான். கீரை விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கக்கூடாது என்றைக்குமே. இப்படி இருக்கட்டும், 2-3 மினிட்ஸ். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டல. இப்போ தான் நம்ம மெயினான பாலக் பன்னீருக்குள்ளே உப்பு போடுறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் கீரையை போட்டு நம்ம வேக விடக்கூடாது, கொதிக்க விடக்கூடாது, கடுத்து போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க பன்னீரை போட்டுடலாம். இப்போ தீயை கொஞ்சம் நார்மல், ஃபுல் தீ வேண்டாம். அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா தயிர், அதை விடுறேன். அடுத்தது நான் எடுத்து வச்சுருக்க க்ரீம் போடுறேன். அடுத்தது கசூரி மேத்தி போடுறேன். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான் பாருங்கள், 10 நிமிஷம் தாங்க அந்த ரெசிபி. இந்த க்ரீம்லாம் ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் க்ரீம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த தயிரே போதும். அது மாதிரி முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான், அது இருந்தால் போடுங்க, இல்லாட்டி பிரச்சனையே இல்லைங்க. வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சிடலாம். பன்னீர் மட்டும் வாங்கினா போதும். என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி நம்ம செய்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நான் ஏன் முந்திரி பருப்பு, க்ரீமு, அந்த கேர்டு எல்லாம் போட்டு செஞ்சேன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அது இருக்குங்க, ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும். அதுக்காக தான் இந்த இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத வச்சு செய்யலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபைனலாக ஒரு 2 சொட்டு 2-3 சொட்டு லெமன் சாறு விட்டு இறக்கிடணும். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே விடக்கூடாது, கடுத்து போயிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இதை நான் செஞ்சுருக்கேன். அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம், நானுக்கு சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா? அப்புறம் ரைஸ். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் ஒரு சுவையான ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண உடனே பக்கத்தில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும், என்னுடைய பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து உடனே வந்து சேரும். சரிங்களா? அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.